படித்து பார்த்துக்கோங்க. நம்ம நேற்று ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். என்ன கெஸ்ஸிங்னு பார்த்தீங்கன்னா நல்ல நம்பர் தான். 8910 இதுக்குள்ளே தான் ரிசல்ட்டு வரும்னு சொல்லியிருந்தோம். வருஷ நம்பர். அவன் என்ன பண்ணான், 6 4 5 3. நம்ம எடுத்த கெஸ்ஸிங் வந்து 8910 வருஷ நம்பரு. அவனும் வருஷ நம்பர் தான் வச்சுருக்கான். ஆனால் 8க்கு 3, 9க்கு 4, 1க்கு 6, 0க்கு 5. கேம் அவ்வளோ அருமையாக ஃபினிஷிங் பண்ணியிருக்கான். சரி வாங்க நம்ம இன்றைக்கான கெஸ்ஸிங் போய்டும். இந்த 53 ஏன் அடித்தான்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி 53 அடித்ததுக்கு காரணம் இருக்குது. 2 53 அடிச்சிருக்கான ஒரே மாதத்தில். அடுத்த மாதம் ஒரு 53. அதே மாதிரி இதுக்கு முந்தின மாதம் பார்த்திங்கன்னா ஒரு 553, ஒரு 353, அதுக்கு ஒரு பிசியில் 53. இப்போ அதே கான்செப்ட் தான். ஒரு 53க்கு 53, ஒரு 53. அதே மாதிரி இந்த 2 53க்கு ஒரு 53. ஓகேங்களா? இப்போ இதே பேட்டர்ன் நாங்கள் போயிடுவோம். நம்ம இந்த 3வது 53 விளையாடும்போது இந்த 2 53க்கு எப்படி பவர் ப்ளே பண்ணானோ இந்த 453க்கு கண்டிப்பாக ஒரு பவர் ப்ளேயில் கேம் வரணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2 53க்கு எப்படி பவர் ப்ளே பண்ணானோ இந்த 4 53க்கு பவர் ப்ளே தான் பண்ணணும். அப்போ இந்த 53க்கு 58ன்னு வச்சு 2 53க்கு 25 பெரட்டி 52ன்னு வச்சு 528ன்னு அடித்தானோ, இப்போ அதே மாதிரி 4 53க்கு அப்படியே பெரட்டி 5 48ன்னு அடித்தானா இந்த கேம் ஃபினிஷிங் ஆகும். நாளைக்கு சிங்கிள் நம்பரை ட்ரை பண்ணுங்கள். 5 48 உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். இது இன்னொரு விஷயத்துலையும் சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு 4 63 அடிச்சிருப்பான். அதுக்கு ஒரு 4 53. அதே மாதிரி 5 47 அடிச்சிருக்கான். அதுக்கு ஒரு 5 48 அடிப்பான். கண்டிப்பாக நம்ம கெஸ்ஸிங் நாளைக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா சிங்கிள் ஷாட்டு 5 48 உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் ஒன்று சொல்கிறேன், கொஞ்சம் நோட் பண்ணுங்கள். எப்படி இந்த 210 அடிச்சுட்டு ஒரு மாதம் விட்டு 947 அடிச்சிருக்கானோ, அதே மாதிரி இந்த 210 அடிச்சுட்டு ஒரு மாதம் விட்டு 974 அடிச்சிருக்கானோ, அதே மாதிரி இந்த 210 அடிச்சுட்டு ஒரு 94 கம்பல்சரியாக வரும். கண்டிப்பாக பிசியில் ஒரு 94 வரும். சரி, இந்த கெஸ்ஸிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.